ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் வசந்தம் தமிழ். இன்னைக்கு சீன தேசத்தை தழுவிய ஒரு முக்கியமான கதை ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு படுத்த படுக்கையாக கிடக்குறா. அவளுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இந்த நிலையில் இருக்கிறப்ப அவள் உடனே கூச்சல் போடுறா. உடனே என் கணவனை பார்க்கணும் அப்படிங்கிறா. அப்படி சொல்லும்போது உடனே அவனுடைய கணவன் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவருடைய கணவர் ஒரு சாமுராய். அந்த சாமுராய் என்ன பண்ணுறாரு, உடனே மனைவி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அவன் மனைவி ரொம்ப கண் கலங்கி வேதனையாக இருக்காங்க. நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதிகபட்சமாக இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி காலையில் இருக்கிறதே சந்தேகம். உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த வீட்டில் என்னுடைய இடத்த நிரப்புறதுக்கு யார் வருவான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கணவன் சாமுராய் கிட்ட புலம்புறான். சாமுராயும், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு சாதாரண உடம்பு சரியில்லை தான். நீ உயிர் போகிற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு ஒரு நோய் ஒன்றும் கிடையாது. சாதாரண நோய் தான், இது சரியாயிடும் அப்படின்னு அவன் பேசி சமாதானப்படுத்துறான். அதுக்கு அவன், எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு நைட்டே தாங்க மாட்டேன், அதுக்குள்ளே இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே அவன் அவளுடைய தலையை தடவி கொடுத்து, நீ ஒன்றும் வருத்தப்படாத, உன்னை தவிர இந்த இடத்துக்கு நிரப்புறதுக்கு வேற எந்த பெண்ணும் கிடையாது, என் மனசுலையும் நான் அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ உடனே, நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சத்தியம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் இறந்து போன பிறகு என்னை கொண்டு போய் வெளியில் புதைக்காம இந்த வீட்டிலையே அந்த ஓரமாக நம்ம தென்னை மரங்கள்லாம் நட்டு வச்சோம்ல, அந்த இடத்துல என்னை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறான். அதே நேரத்தில் புதைக்கிறப்ப ஒரு மணியையும் என்னோட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் மனைவி வேண்டுகோள் விடுக்கிறான். சாமுராயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதே நேரத்தில் எதுக்கு மணி கேட்குறான்னா, அப்போ புத்த பட்சிகள் மணி தான் வச்சுருப்பாங்க. அந்த மணி கூட வச்சுக்கிறது அந்த புத்தருடைய அம்சம் இருக்கிறதா அவங்க நம்புறதால அவ மணியை என்னோட சேர்த்து புதைக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கா. மறுநாள் அவ சொன்ன மாதிரியே இறந்தும் போயிடுறா. அதை தாங்க முடியாத சாமுராய் ரொம்ப அழுது புலம்புறான். அதே மாதிரி அவளுடைய இறுதி சடங்குகளை அவள் கேட்ட மாதிரி நல்லபடியாகவே செஞ்சு அவளை அவனுடைய தோட்டத்தில் தென்னை மரங்கள் நிறைஞ்சி, அவங்க எல்லாரும் சேர்ந்து நட்டு வச்ச தென்னை மரங்களை நிறைஞ்ச சோலையிலேயே அந்த மூளையில் புதைச்சிடுறாங்க. இப்படியே காலங்கள் உருண்டோடுது, போயிட்டே இருக்கு. அங்கே அவங்க கூட இருக்கிற சாமுராய் கூட இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் வயசே ஆகலை, நீ இளமையாக தான் இருக்க, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கு வாரிசே இல்லை, வாரிசு இல்லைன்னா அவனுடைய மூதாதையர்கள்லாம் எப்படி கடமை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனசை குழப்பி அவனை மறு கல்யாணமும் பண்ணிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அவன் 17 வயசு ஒரு பொண்ணை அந்த சாமுராய் திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த 17 வயசு பொண்ணும் அவன் சாமுராய் மேலே நல்ல ஒரு பக்தியோடையும் ஒரு பயபக்தியோடையும் இருக்கான். கரெக்டாக 7ஆவது நாள் அந்த சாமுராய்க்கு அரண்மனையிலேருந்து அழைப்பு வருது. உடனே அரசரை பார்க்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. உடனே சாமுராயும் அவள் மனைவிகிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி அரசவையிலேருந்து என்னை கூப்பிடுறாங்க, நான் இன்னைக்கு
நைட்டு வரமாட்டேன், நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது மனைவிட்ட அவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிறாரு. இதே மாதிரி அவளும் தன்னுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு உறங்க போறா. உறங்க போற நேரத்துல திடீர்னு வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஜில்லுன்னு காத்தடிக்குது. மரங்கள்லாம் வேக வேகமா அசையுது. எங்கிருந்தோ ஒரு நாய்கள் சத்தம் போடுது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாகிறத பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரியா ஒரு பயம் மாதிரி வந்துடுது. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தது, ஏன் திடீர்னு வருதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஜன்னலை திறந்து பார்க்குறா, ஒரே காற்று வேகமாக அடிக்குது. ரொம்ப தூரத்தில் நாய்கள்லாம் ஊழையிடுது. திடீர்னு உட்காந்தே இருக்கிறப்ப அப்படியே போய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன் ஜன்னல்லாம் மூடிட்டு படுக்கிற மெத்தையில். அதே நேரத்தில் அந்த சத்தம் வேகமாக கேட்குது. நாய்கள் ஊழையிடுற சத்தம், காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் மெல்லிச ஒரு மணி ஓசையும் கேட்குது. அந்த மணி ஓசையை கேட்கறதையும் அவன் உணர்றான். என்ன திடீர்னு மணி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றான். அந்த மணி சத்தம் மெல்லிசையாக கேட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே வருது. திடீர்னு அதிகமாயிட்டே வரும்போது அந்த 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 சத்தம் ரொம்ப தூரத்துலையும் கேட்கல, அவ பின்னாடி பக்கத்துலேருந்து கேட்குற மாதிரி அவளுக்கு உணர்றான். பார்த்தா யாரோ அவள் படுத்திருக்க அறைக்குள்ள வர மாதிரி அவளுக்கு உணர்றான். பார்த்தா வரதை பார்த்துட்டு அவள் கத்தி கூப்பாடு போடலான்னு வாயை திறக்கிறா. அவளால் வாயை திறக்க முடியல. கை கால் அசைக்கிறா, அவளால் கை காலை அசைக்க முடியல. யாரோ அப்படி புழுத்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி அவளுக்கு உணர்றான். அதே நேரத்தில் மணி சத்தமும் காற்றும் வேகமாக அடிச்சுக்கிட்டு நாய்கள் ஊழையோட சத்தம் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அவள் பயந்து போய் மிரண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை முடிச்சுக்கிட்டு அவளால் கை கால அசைய முடியல, யாரோ பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. வாயால் பேச முடியல, யாரோ வாயை போட்டு அழுத்தின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு உருவம் தோன்றுது. அந்த உருவத்தை பார்த்தா அந்த உருவத்துக்கு கண்கள் இல்லை, வெறும் மண்டவோடு தான். அவளுடைய தலையை அந்த உருவத்துக்கு நீண்ட தலைமுடியை எடுத்து முன்பக்கம் போட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டு பயங்கரமாக நிற்கிது. அது பக்கத்தில் அந்த உருவத்து இடது கையில் வலது கையில் ஒரு மணி இருக்குது. அந்த மணியில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயம் வந்துடுது. அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவள்கிட்ட அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. நீ உடனே இங்கேருந்து கிளம்பி போயிடு, இல்லாட்டி உன்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டுருவேன். இந்த விஷயத்த நீ உன் கணவர்கிட்ட சொன்ன, நீ உயிரோடையே இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கு கடைசி. இன்னைக்கு நீ உயிரோட போல, வெளியில இந்த வீட்டை விட்டு வெளியில போல, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கண்டதுனமா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயமுறுத்தி விரட்டிட்டு உடனே அது போயிடுது. உடனே அந்த சத்தம்லாம் போயிடுது. இவளுக்கும் அந்த இதை கேட்டவளுக்கு பயலுக்கு அவளுக்கு தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக பயந்துக்கிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கா. மறுநாள் பொழுது விடியுது. சல்லுன்னு அவன் மூஞ்சில அந்த சூரிய வெளிச்சம் படுது. உடனே சாமுராய் கிளம்பி வரான். அவருடைய அரண்மனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணுன்னே சாமுராயை பார்த்த உடனே இவன் அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். என்ன நான் அவங்க வீட்டுக்கு போகணும், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுராய்கிட்ட கெஞ்சுறான். ஏன் அப்படிலாம் சொல்கிறேன், இங்கே வீட்டுக்கு உனக்கு நல்லா தானே வச்சுருக்கேன், நீ வந்ததுலேருந்து எதுவுமே சொல்லலை, இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இப்படி சொல்கிற, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துட்ருக்கேன்ல, என்னை உனக்கு பிடிக்கலையா, நான் உனக்கு நிறைய அன்பு காட்டலையா அப்படின்னு நிறைய கேள்விக்கு நான் தொடுக்கிறேன். அவளால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவளை தான் அது மிரட்டி வச்சிருக்க, நீ இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதால அவளுக்கு அதை சொல்லவும் முடியல. ரொம்ப நேரமாக அவன் துருவி கேள்வி கேட்ட பிறகு அவன் நடந்தது எல்லாம் சொல்கிறான். என்னது, யாரோ வந்தாங்களாம், எலும்பு கூட இருந்தாங்க, என்ன சொல்கிற, சாமுராய் ரொம்ப தைரியமானவன், எதிரிகளோட அங்கங்களை வெட்டி வீழ்த்துற மாதிரி பேய் பிசாசையும் பார்த்து அவனுக்கு பயமே கிடையாது. அதே மாதிரி அவனும் சொல்கிறான், எனக்கு பேய் பிசாசெல்லாம் பயம், அதெல்லாம் பார்த்து பயப்படாத, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு உடனே அவன் போயிடுறான்.
மறுநாள் நைட்டு அதே மாதிரி அரண்மனைக்கு முக்கியமான அழைப்பு வரணும்னா, இன்னைக்கு நைட்டு என்னால் தங்க முடியாது, நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்கிறான் மனைவிகிட்ட. அவள் உடனே என்னால் தங்க முடியாது, நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புனோன்னு உடனே சாமுராய் என்ன பண்ணுறான், 2 காவலாளிகளை கூப்பிட்டு அவளுக்கு காவலாக இருக்க சொல்லி அங்கே நிறுத்தி வைக்கிறான். அந்த காவலாளிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவனுங்க, அப்படியே ரொம்ப தைரியமானவனுங்க. அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் பெண்கள் மேலேயும் நல்ல மரியாதை உடையதால் அவள்கிட்ட பேசி பழகிட்டு நல்லா சந்தோஷமாக அவளுடைய அவளுடைய பகல் பொழுது போகுது. அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அறைக்கு வெளியில், அவள் தங்கியிருக்க அறைக்கு வெளியில் அவங்க 2 பேரும் காவலுக்கு நிற்கிறாங்க. அந்த அறையில் ஒரு படுதா தொங்குது. அதுக்கு பின்னாடி தான் இவ வந்து படுத்திருக்கா. இதே மாதிரி நைட் டைம் வருது, அந்த இரவு நேரம் வருது. திடீர்னு இங்கே இருந்தால் காற்றடிக்க ஆரம்பிக்குது, ஜில்லுன்னு காற்றடிக்குது. ஊளை சத்தம் கேட்குது, நாய்களோட ஊளை சத்தம் கேட்குது, மணி சத்தமும் கேட்குது. இந்த வாட்டி அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமாக வருது. வேகமாக வந்து அவன் கை காலை பிடிச்சிட்டு அவன் மேலே வந்து உட்காந்துருது. உட்காந்தோன்னே, உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இல்லை நான் போயிடுறேன், நீ கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வேகமாக கத்தி கூப்பாடு போடலாம் ட்ரை பண்ணுறான், முயற்சி பண்ணுறான். அந்த காவலாளிகளை கூப்பிட பார்க்குறான். அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பரமபதம் விளையாண்டுக்கிட்டு விளையாடுறப்பே அப்படியே அவங்க ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படி நிற்கிறாங்க. ஏன்னா அதோட வேலையெல்லாம் அப்படியே பண்ணி வச்சிருக்கு. இவளும் கூப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு போது அப்படியே அவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கழுத்தை பிச்சு போட்டுருது. மறுநாள் காலையில் பார்த்தா அவன் முண்டை மட்டும் தனியாக கிடக்கு. ஆனால் கழுத்தை வந்து யாரும் அறுக்கலை. கழுத்தை அப்படியே தலையை அப்படியே பிச்சு எடுத்த மாதிரி முண்டம் தனியாக கிடக்கு. அவருடைய தலையிலேருந்து ஒழுது ரத்தம் அப்படியே படிப்படியாக சுற்றிக்கிட்டே போயிட்டு மாதிரி ஒரு பாதை மாதிரி காட்டியிருக்கு. அந்த காவலாளிங்க மறுநாள் காலையில் வந்து பார்க்குறானுங்க. ஒரே பயமாக போயிடுச்சு. நம்ம இவ்வளோ நேரம் எங்கே இருந்தோம், ஏன் இவ்வளோ ஆச்சு, நமக்கு நைட்டு இப்படி தானே விளையாடுறோம், பரமபதம் தானே விளையாடுறோம், அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு அப்படின்னு அவனுங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. உடனே சாமுராய் வராரு. சாமுராய் வந்து அந்த கோலத்தை பார்த்தோன்னா ரொம்ப அவருக்கு கஷ்டமாயிடுது. ஐயோ, அழுது புலம்புறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை காப்பாற்றிருக்கணுமே, நான் கொண்டு போய் விட்டுருக்கலாமே, ஆனால் சரியான காரணம் சொல்லாமல் எப்படி உன்னை கொண்டு போய் விட்டுறதுன்னு முடிச்சுட்டு இருந்தேனே, இப்படி உன் உயிர் அனாமத்தாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுராய் ரொம்ப வருத்தி புலம்புறாரு. அந்த தலை எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, தலையை கிடைக்கவே இல்லை. அதே நேரத்தில் அந்த தலையோட ரத்தம் அப்படியே இழுத்துட்டு போன மாதிரியே தெரியுது. பார்த்தா அந்த ரத்தம், அந்த மண் கரை அப்படியே அதை பின்தொடர்ந்தே போனால் நேராக எங்கே போய் முடியுதுன்னா, அவருடைய முன்னாள் மனைவி சமாதி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் போய் முடியுது. அந்த தென்னை மரங்கள் நிறைந்த சமாதியில் போய் முடியுது. அங்கே அவர் போய் பார்த்தா அந்த 3 பேரும் 2 காவலாளிகளும் சாமுராயும் நின்று பார்க்குறாங்க. பார்த்தா என்ன திடீர்னு அந்த உருவம் முன்னாடி வந்து நிற்கிது. உடனே அந்த சாமுராய் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டோன்னா, அதை பார்த்து இன்னொரு காவலாளி என்ன பண்ணுறான், புத்த மந்திரத்தை சொல்லி ஒரே வெட்டுறான். அந்த உருவம் அப்படியே மணலாக அப்படியே மண்ணாக போய் அப்படியே விழுந்துருது. அந்த உருவம் பிடிச்சிருந்த தலையை மட்டும், அந்த கை மட்டும் ஒன்றாகாமல் அந்த கையோட அந்த தலையும் பக்கத்தில் இருந்துட்டு அந்த தலையை போட்டு பிசையுது. அந்த கைக்கு அவ்வளோ வேகம் இருக்குது. ஒரு பழத்தை எப்படி புழிஞ்சா எப்படி அதோடைய சாறு வரும், அந்த மாதிரி அந்த தலையை போட்டு புழியுது. அந்த கை அப்படியே கழிஞ்சு புழிஞ்சோடனே அந்த கையும் அப்படியே மண்ணா போயிடுது. இந்த கதை இந்த தலையை கொன்னோன்னா அப்படியே முடிஞ்சிடுது. ஆக்சுவலாக இந்த கதையிலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு இந்த கதையில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வினா, கல்யாணம் பண்ண சாமுராயை கொல்லாமல் ஏன் வந்து அந்த 2வது மனைவியை கொண்டுச்சு? இது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இந்த கேள்விக்கு என்னன்னு பதில்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் வசந்தம் தமிழ். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த
என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வளர்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கு. நன்றி, வணக்கம்.